நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். சரி, இப்போ சிம்ம ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அப்படி சொல்லும் போதே அப்படி சிம்மம்ங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த குரு பயிற்சி? சிம்மம் அப்படின்னா சிங்கம் தான், அவங்களுடைய நிலைமை அது மாதிரி இல்லை இப்போ. அதான் பிரச்சனை. ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அது சாதாரண வீட்டுல எந்த ஒரு அலுவலும் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு பிரஷர்ல இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமானதுனால எல்லா இடத்துலயும் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. வேலை, தொழில், உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள், மனநிலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலயும் பிரச்சனை சந்திச்சுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஓகே சார். இவங்களுக்கு காதல், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் காதல்ல பெரிய சக்சஸ் கிடைக்காது. ஆமா, குரு பயிற்சி இவங்களுக்கு காதல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய பயிற்சியா இல்ல ஒண்ணு. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில என்ட்ராறவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம என்ட்ரான ஒண்ணு. ரெண்டாவது பொருத்தம் பாக்குறாங்க, பொண்ணு வீட்டுல போய் பாக்குறது, பையன் வீட்டுல போய் பார்த்து தீர விசாரித்து திருமணம் செய்வது நல்லது. ஆசைப்பட்டு பொண்ணு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பண வசதியோட பையன் இருக்காருன்னு சொல்லி ஏதாவது பண்ணாங்க, பொருத்தம் பார்க்காம பண்ணாங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். குழந்தை பாக்கியம் இருக்கா திருமண மாணவர்களுக்கு? கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் செய்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டு. குழந்தை பேரே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நீண்ட காலமா எனக்கு 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த வருஷம் மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம். முக்கியமா 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். தொழில் சார்ந்து என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும் இவங்களுக்கு? தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இருக்கு. ஆனா என்னன்னா இவங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடக்குது, ராசியிலே கேது இருக்கு. அதனால என்ன சிந்தனைகள் பண்ணாலும் சரி அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா, தொழில ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். முக்கியமா நான் சிம்ம ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த வருஷம் கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புதிய தொழில் தொடங்காதீங்க, இருக்கிறத ரன் பண்ணுங்க, வசூல் பண்ணுங்க. பேமெண்ட்லாம் அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு, அதை வசூல் பண்ணுங்க. நீங்க கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதெல்லாம் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. கடன் அதிக வட்டிக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். ஓகே சார். கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ பார்ட்னர்ஷிப் மாதிரி தொழில் பண்ணலாமா? இல்ல, பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்ல. அதான் சொன்னேன், தொழில்ல இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டமா இருக்கு. இவங்க பார்ட்னர்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசணுமா இல்லையா, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லணுமா இல்லையா, அப்பதானே ஒரு பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுவே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சிக்கல மாட்டிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம். ஓகே சார். வீடு, வாகனங்கள் வாங்குற வாய்ப்புகள் இருக்கா? வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், நான் வேற எல்லாம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு போய் வேற எதுவும் கிரிப்டோ கரன்சிலயோ ஷேர் மார்க்கெட்லயோ வேற எங்கேயாவது யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறாம வீடு வாங்குறது, இடம் வாங்குறது நல்லது. ரொம்ப முக்கியமா இடம் வாங்கி வீடு கட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா
12ஆம் இடம் சொல்லக்கூடிய சுப விரயம்னு சொல்லுவோம். கண்டிப்பா. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப சுப விரயமா ஒரு வீடு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது மன சந்தோஷம் கொடுக்கும். நான் பணம் கடன் வாங்கினேன், பட் இருந்தாலும் அதை ஒரு இடத்துலதான் போட்டிருக்கேன், ஒரு வீடு தான் கட்ட போறேன் அப்படின்னுமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா வேற இதை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஓகே சார். வயதானவர்கள் மாணவர்களுக்கு இந்த டைம் எவ்வளவு சார் சிறப்பா அமையும்? நம்மள வயதானவர்களுக்கு பணம் வரக்கூடிய நேரம், ஓகே, இன்வெஸ்ட் பண்ண பணம் வரக்கூடிய நேரம். உடல் நலத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா. மாணவர்களுக்கு இந்த வருஷம் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க படிப்புல கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய வந்து வேற வேற திங்கிங்லாம் நிறைய வரும். அதுல ஈடுபடாம கவனம் செலுத்தினாங்கன்னா மாணவர்கள் கண்டிப்பா இந்த வருஷம் நல்ல நிலைக்கு போகலாம். வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா லட்சுமி நாராயண பெருமாள் அப்படின்னு ஒரு நாராயண பெருமாள் இருக்கு. அந்த லட்சுமி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாம இவங்க அரசமரத்து அடியில இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு பண்ண, விநாயகரும் நாகரும் சேர்ந்து இருக்கும், அந்த விநாயகரும் நாகரும் வழிபாடு பண்ணாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடை, மனக்கோளாறு, உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே தீரும். ஓகே சார். இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? பாசிட்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா 75% தான் கொடுக்கணும். ஏன்னா ராசியிலேயே கேது இருக்காரு, 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் நிறைய இருக்கு. குரு பயிற்சினால நிறைய நடக்குமான்னு கேட்டா இதெல்லாம் நெகட்டிவ் இருக்கிறதுனால ஒரு 75% கொடுக்கலாம். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.